மக்களே, தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்குல இப்போ தீர்ப்பு என்பது குடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு என்னன்னா, இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கின்ற ஒரு தீர்ப்பு என்பது குடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக வரவேத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு. அந்த நீதிபதிக்கு வந்து நெறைய பாராட்டுகள் என்பது இப்போ சோசியல் மீடியால வந்து ரொம்ப அதிகமா குவிஞ்சுகிட்டு இருக்கு. அதே சமயத்துல கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த +2 மாணவி அவர்களுடைய அம்மா வந்து அந்த நீதிமன்றத்துல வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த குற்றவாளி மேல வந்து சீறி பாய்ஞ்சாங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு இந்த தீர்ப்புல வந்து என்னென்ன நடந்திருக்கு, நீதிபதி வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்துல தான் இந்த வழக்கு விசாரணை என்பது நடந்தது. அந்த இடத்துல அந்த மாணவி +2 மாணவி அவர்களுடைய அம்மா அந்த இடத்துல வந்து காலையிலே வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இந்த சம்பவத்துல குற்றவாளியாக கருதப்படக்கூடிய தர்ம முனீஸ்வரன் அப்படின்கின்ற அவனையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய அம்மா அவ்வளவு கோவப்பட்டு அவன் மேல வந்து சீறி பாய்ஞ்சாங்க. உன்னை கொன்னுடுவேண்டா கொன்னுடுவேண்டா அப்படின்ட்டு சொல்லி சீறி பாய்ஞ்சாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒரு பெத்த தாய்க்கு எவ்வளவு வலியா இருக்கும் உங்களுடைய மகளை இழந்தது. முதல்ல இருந்து சொல்றேன். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் அப்படிங்கின்ற ஒரு ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய வேடநத்தம் அப்படிங்கின்ற ஒரு கிராமத்துல போன மார்ச் 9ஆம் தேதி வந்து மாணவி காணாம போன சம்பவம் என்பது நிகழுது. எல்லாரும் தேடுறாங்க. அந்த இடத்துல மாணவி வந்து கிடைக்கல. மறுநாள் ஒரு முட்புதர்ல அந்த பெண்ணுடைய சடலம் என்பது கண்டெடுக்கப்படுது. அந்த சம்பவம் வந்து நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கியது. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாள் கழிச்சு மார்ச் 20ஆம் தேதி தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கின்ற ஒருத்தனை வந்து கைது செய்றாங்க. அந்த பெண்ணை வந்து இவன் தான் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணை வந்து மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு குற்றப்பத்திரிகை என்பது போலீஸ் வந்து தாக்கல் செய்றாங்க. அதை தொடர்ந்து அவங்ககிட்ட வந்து பல விசாரணைகளை வந்து மேற்கொள்றாங்க. அதன்படி பல விசாரணைகளை வந்து மேற்கொண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 77 நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவத்துல இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி அவர்களுடைய வழக்குல இப்போ தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு வந்து இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கின்ற ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு எங்க வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பிரீதா அப்படிங்கின்ற ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க. இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கின்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய நீதிபதி பிரீதா அவர்கள் வந்து காலையிலேயே வந்து தர்ம முனீஸ்வரன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா பிற்பகல் மதியம் 1 மணி வாக்குல வந்து பிரீதா அவர்கள் வந்து பல கொஷின்ஸை வந்து நீதிபதி பிரீதா அவர்கள் வந்து பல கேள்விகளை வந்து அந்த தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற அந்த குற்றவாளி கிட்ட வந்து அடுக்கி இருந்தாங்க. சில கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தினசரி எவ்வளவு கூலி, அதாவது தினசரி நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, உன்னை நம்பி எத்தனை பேர் வந்து இருக்காங்க உங்களுடைய வீட்டுல அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவன் தர்ம முனீஸ்வரன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி 600 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு, என்னை நம்பி என்னுடைய அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு தண்டனை எல்லாம் குறைக்க இயலாது, பல்வேறு தகவல்கள் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு, ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. பட் ஏற்கனவே குற்றங்கள் தொடர்ந்து நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. அதாவது ஒரு மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த மூதாட்டியை வந்து கொலை செஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறமும் மதுரை நீதிமன்றம் உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க, பிணை வழங்கப்பட்டிருக்கு. பட் நீங்க வந்து திருந்தல, உங்க மேல கருணை எல்லாம் காட்ட முடியாது. அதனால இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கின்ற ஒரு தீர்ப்பை வந்து பிரீதா அவர்கள் நீதிபதி அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. இதுதாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பயங்கர பிரேக்கிங் நியூஸா வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த தண்டனை விவரங்கள் வந்து பிறகு வந்து ரொம்ப ப்ராப்பரா என்னென்ன இருக்குதுன்றது வந்து வெளியே விட்டுருவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து நீதிபதிக்கு வந்து பல பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதே சமயத்துல இந்த வழக்கை வந்து டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில விசாரணை என்பது போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 77 நாள் கழிச்சு இந்த தீர்ப்பு என்பது விசாரணைக்கு வந்திருக்கு. இதுல மொத்தம் 73 சாட்சியங்களை வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து தர்ம முனீஸ்வரனை வந்து இந்த மத்திய சிறையில வந்து அடைப்பாங்க. கிட்டத்தட்ட இதற்கு வந்து நிறைய நாட்கள் இருக்கு இவனுக்கு வந்து மரண தண்டனை என்பது நிறைவேற்றுவதற்கு. அதற்குள்ள இவன் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியால வந்து, அதாவது நியூஸ் சேனல்ல வந்து பேசப்பட்டு வந்திருக்கு. அதற்கேற்பவரும் மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த தண்டனையை வந்து குறைக்க முடியுமா அப்படின்ட்டு மேல்முறையீடு வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற சில விஷயங்கள் வந்து சோசியல் மீடியா, அதாவது நியூஸ் சேனல்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த தர்ம முனீஸ்வரன் அவர்களுடைய அம்மா வந்து அந்த நீதிமன்றத்துல அவங்க வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க, என்னுடைய மகன் எந்த ஒரு தப்பு செய்யலை அப்படின்ட்டு. ஆஸ் ஒரு அம்மாவா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. தாய் பாசம் இல்லையா, எல்லா தாய்க்கும் தன்னுடைய மகனை வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுல அவங்க வந்து ரொம்ப அழுது இருக்காங்க. இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இனிமேங்க இதை இன்னொரு புறம் உற்று நோக்கும்போது, அதாவது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேடநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த +2 மாணவி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணை வந்து ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சுட்டு பைக் எடுத்துக்கிட்டு, அது கூட ஒரு திருட்டு பைக்குன்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, அந்த பைக் எடுத்துக்கிட்டு ஒரு
ஒரு காற்றாலை கடந்து போகும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியில வந்து இந்த தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவன் வந்து படம் பிடிக்கப்படுறான். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால நம்ம வந்து பரவலா பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் மேல வந்து இவ்ளோ பெரிய ஒரு விசாரணை என்பது நடந்து, குற்றவாளி அப்படின்னு ப்ரூஃப் செஞ்சு, இப்ப வந்து இரட்டை தூக்கு தண்டனை வரைக்கும் வந்து நின்னுருக்கு. ஸோ அந்த பெண்ணை பற்றி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதாவது தான் வீட்ல டாய்லெட் இல்லன்றதுக்காக வெளியில அவங்களுடைய இயற்கை உபாதைய கழிக்க போன இடத்துல அவங்களுக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு அநீதி என்பது நடந்திருக்கு. அந்த பெண் வந்து சிறப்பாக நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இவ்ளோ பெரிய ஒரு அநீதி நடந்தது. இப்போ வரைக்கும் மனசளவுல அத வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால தான் இங்க இருக்கக்கூடிய நெறைய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப சிறப்பானது. நல்ல தீர்ப்ப வந்து நீதிபதி அவர்கள் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பல பாராட்டுகளை வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க நீதிபதி அவர்களுக்கு. எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து வெளிப்படையா இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.